வணக்கம். ஆவதும் பெண்ணாலே மனிதன் அழிவதும் பெண்ணாலே. பெண்கள் நம் நாட்டின் கண்கள் அப்படின்னு எல்லா பெண்களையும் சொல்லிவிட முடியாது. இன்றைக்கு ஒரு உண்மை சம்பவம். கேரளா கோழிக்கோட்டில் இருந்து கண்ணூருக்கு போகின்ற பஸ்ல பயணிக்கும் போது சிம்ஜிதா அப்படி என்கின்ற பெண்ணிடம் தீபக் 41 வயசு அவர் சில்மிசம் செய்ததாக இந்த பெண் தன்னுடைய ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், ரீல்ஸில் போட்டிருக்கு. இது வைரல் ஆகிவிட்டது. இதை பார்த்துட்டு அந்த தீபக் சூசைட் பண்ணிக்கிட்டார். அவமானம் தாங்க முடியும். அதாவது இந்த பெண் சிம்ஜிதா, அந்த பெண்ணுக்கு என்ன ஆசைன்னா ரீல்ஸ் போடணும், வைரல் ஆகணும், ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு ஆசை. அந்த வீடியோவை நான் பார்த்தேன். அதுல தீபக் அவருடைய கை அந்த பெண்ணினுடைய மார்பில பட்டதாக இந்த பெண் இணையதளத்துல போட்டிருக்கு. ஆனா அதை பார்க்கும்போது அப்படி இல்லை. அதாவது கூட்டத்துல, கோயில்கள் ஆகட்டும், இது மாதிரி ட்ரெயின்ல, எல்லா இடத்துலயும் இது மாதிரி ஆகும். அப்படி ஆச்சுன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒருவரை ஒருவர் சாரி கேட்டுக்கிட்டாங்க. இல்லை, பிடிக்கவில்லை என்றால் கூச்சல் போடுவாங்க. அதையும் தாண்டினா கன்னத்துல பலாருன்னு பொண்ணு அடித்து விடும். இதுதான் இன்றைக்கு ஆகுது. ஆனா இன்றைக்கு இந்த காட்சிகள் புதுசா இருக்கு. அதை நான் பார்த்தேன். அது என்னமோ, என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வேண்டும் என்று செய்யவில்லை. இப்ப நான் என்ன சொல்றோம்னா, அந்த தீபக் உண்மையிலே சில்மிசம் செய்திருந்தால் இந்த பெண் என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு செல்போன் அட்வான்டேஜ், பட்டனை தட்டினாலே போதும். அந்த தீபக் பஸ்ஸை விட்டு கீழே இறங்குவதற்கு முன்னாடியே போலீஸ் கைது பண்ண. இதையே அந்த பொண்ணு செய்யவில்லை. அடுத்தாலுங்க, பெண்கள் போய் காவல் நிலையத்திலே ஆகட்டும், கோர்ட்டிலே ஆகட்டும், எந்த விதமான புகார்களை, கம்ப்ளைண்ட்களை கொடுத்தாலும் பெண்களுக்கு தான் அது ஜாதகமாக காட்டும். ஏன்னா பெண்களுக்கு தான் இன்னைக்கு முக்கியத்துவம். அந்த பெண் தவறு பண்ணினாலுமே காவல்துறையில இல்லைன்னு தான் சொல்லுது. அதுக்கு தான் இன்னைக்கு முக்கியத்துவம். ஆனா அதே மாதிரி நான் என்ன சொல்றேன், ஆண் பசங்களுக்கும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு வேண்டும். ஏன்னு கேட்டீங்கன்னா, கல்வியில இன்றைக்கு ஆண் பிள்ளைகளும் சரி, பெண் பிள்ளைகளும் சரி, கண்ணும் கருத்துமாக கல்வியை கற்க வேண்டும், வாழ்க்கையில முன்னேற வேண்டும், பெற்றோர்களுக்கு பெயர் வாங்கி கொடுக்க வேண்டும் அப்படி என்பவர்கள் இது மாதிரி எண்ணங்களுக்கு போகவே மாட்டாங்க. கல்வியிலே தான் குறிக்கோளா இருப்பாங்க, கொள்கையா இருப்பாங்க. ஆனா அந்த கல்வியே வராமல் இன்றைக்கு இருக்கின்ற இளைஞர்கள் என்ன பண்றாங்க தெரியுமா? வாழ்க்கையில எப்படியாவது முன்னேற வேண்டும். 2 பாயிண்ட் இருக்குங்க அதுக்கு. ஒண்ணு, ஏதாவது குறுக்கு பாதையில போய் சம்பாதிக்க வேண்டும். இன்னொன்னு, ஏதாவது ஒரு பணக்கார பொண்ணை காதலிச்சு லைஃப்ல செட்டில் ஆக வேண்டும். இதே மாதிரிதான் இன்றைக்கு ஒரு சில பெண் பிள்ளைகள். அந்த பெண் பிள்ளைகள் என்ன நினைக்க தெரியுமா? காதலிக்கு சாதாரண பையன்லாம் காதலிக்கவே இல்லை. இன்னைக்கு இந்த காதலுக்கு கண் இல்லை அப்படி என்பதெல்லாம் இந்த காலத்துல இல்லை, அந்த காலம்தான். ஒரு பணக்கார பையனை பார்த்துதான் காதலி. அவங்க மேலதான் அந்த பொண்ணுக்கு காதலே வருகிறது. இந்த பெண் பிள்ளைகளால இன்னைக்கு நிறைய கொலைகள் நடக்கு. ஆணவ கொலைகள், அந்த கொலைகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இந்த செல்போன். இன்றைக்கு குழந்தைகளுக்கு செல்போனை வாங்கி கொடுத்துட்றாங்க. அதுக்கு காரணம் கேட்டா, படிப்பதற்கு செல்போனும் தேவைப்படுது. உண்மை அதுதான். ஆனா அந்த போனை வைத்து கொண்டு காட்டுல மாட்டிக்கொண்டு குசு 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 குசுன்னு பிள்ளைலாம் பேசுதுங்க. அது என்ன பேசுதுன்னே கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு காரணம் பெற்றோர்கள். நம் பிள்ளை படிக்குது, அறிவா இருக்கு, எதை செய்தாலும் ஒரு காரணம் இருக்கும் அப்படி என்கின்ற எண்ணத்தை பெற்றோர்கள் பிள்ளைகளின் மேல் வைத்து விடுகிறார்கள்.
பிள்ளைகள் படிக்க போகுது, வேலைக்கு போகுது அப்படி என்றுதான் பெற்றோர்கள் எண்ணிக்கொண்டிருப்போம். ஆனா எங்க போகுது, என்ன செய்யுதுன்னு நம்மால் கண்டுபிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட காலம் இது. ஆனா இந்த பெண் பிள்ளைகள் கெட்டு போறதுக்கு காரணம் இருக்குங்க. கூட்டாளிகள் எப்பவும் 5 பேர் கூட 6 பேர் கூட சேர்ந்து ஜாலியா போறது. அங்கதான் ஆபத்து இருக்கு. ஏன்னா ஒரு பெண் கெட்டு போச்சுன்னா தன் கூட சேர்ந்த பெண்ணையும் கெடுத்து விடும். உஷாரா இருங்க பெற்றோர்கள். ஆண் பிள்ளையாகட்டும், பெண் பிள்ளையாகட்டும். குழந்தைகள் நம்மளுடைய இரு கண்கள். இன்றைக்கு பசங்களை பத்தி கூட ஒன்றும் கவலை இல்லை. அவன் பாட்டுக்கு போறான் வரான். ஆனா பெண்களை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. ஒரு சில பெண் பிள்ளைகள்லாம் அப்படி சில பையங்களை முறைச்சு பார்க்குது. அதுலதான் அந்த பையன் போய் வலையில விழுந்து விடும். அவ்வளவு தூரத்துக்கு இன்னைக்கு சுதந்திரமாகி விட்டது. இன்றைக்கு அப்படி ஆனதுனாலதான் இந்த சிம்ஜிதா அப்படிங்கிற பொண்ணு வீடியோ போடணும்னு சொல்லி இப்படி ஒரு வீடியோவை கண்டென்ட் ஆக்கி போட்டதுனால இன்றைக்கு இந்த தீபக் போய் சேர்ந்து விட்டார். அவருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். இனிமேலாவது இதுபோல ஆகக்கூடாது. பெற்றோர்கள் அனைவரும் நம்முடைய குழந்தைகளை கண்ணும் கருத்துமாக பாருங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Wow.